நாம் தொடர்ந்து எரேமியாவை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். ஸோ எரேமியா 21ஆம் அதிகாரம் 14 வசனம் இதில் உண்டு. இந்த 14 வசனமும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உள்ளடக்கி எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். சிதேக்கியாவினுடைய வரலாறு. சிதேக்கியா ராஜாவை பற்றி நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நீண்ட வரலாறு. சலமோனுடைய ராஜ்யபாரம் இரண்டாக உடையும் பொழுது யூதா இஸ்ரேலாக மாறும். இந்த யூதா இஸ்ரேலாக மாறும் பொழுது யூதா எருசலேமை மையமாக வைத்து அவர்கள் ஆட்சி புரிகிறார்கள். இஸ்ரேல் சமாரியாவை மையமாக வைத்து ஆட்சி புரிகிறார்கள். எருசலேமை மையமாக வைத்து ஆட்சி புரிகிற யூதா சமரியாவை மையமாக வைத்து தலைநகராக வைத்து ஆட்சி புரியக்கூடிய இஸ்ரேல். யூதா தேசத்தின் தலைவராக நம்ம ரெகபியாம் வருவார். அதாவது தாவீதினுடைய வம்சம். இஸ்ரேலினுடைய தலைவராக எரேபியாம் இப்பொழுது அவர் ஆட்சி தொடங்குறாங்க. இதுதான் சலமோனுக்கு பிறகு ஆட்சி 2 பேர் கையில் போச்சு, ரெகபியாம் எரேபியாம். ஓகே, இந்த எரேபியாம் ஆட்சி புரியும் பொழுது அவர் கும்பாபிஷேகத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறார். ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டி பலிபீட ஆராதனையை அவர் தொடங்குகிறார். அப்படி தொடங்கும் பொழுது விக்கிர ஆராதனை பலிபீடத்தை தொடங்கும் பொழுது நடக்கிற சம்பவம் 13ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களை படிச்சிங்கன்னால் அங்கே பெயர் அறியப்படாத ஒரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசி சொல்லுவான். அப்பொழுது இந்த பலிபீடத்தின் மேல் எலும்புகள் சுட்டரிக்கப்படும் என்று ஒரு ராஜாவை தீர்க்கதரிசனமாக முன்னறிவிப்பான். அந்த ராஜாவின் பெயர் தான் யோசியா. யோசியாவினுடைய வம்ச வழியில் வரக்கூடியவர் ராஜாக்களுக்கு சொல்லப்படுகிற நியாய தீர்ப்பு தான் இப்போ வருது. யோசியா நல்ல ராஜா. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களுக்கு போயிடுங்க. 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் படிச்சிங்கன்னால் உங்களுக்கு தெரியும். மனாசே, அதனை தொடர்ந்து மனாசேவனுடைய பிள்ளைகள் ஊசாவினுடைய மகன் யோசியா. 8 வயதிலே ராஜாவாகிற 22ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில். அதன் பிறகு 22ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 23ஆம் அதிகாரம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த யோசியாவினுடைய சீர்திருத்தம் ரொம்ப அழகாக அங்கே இருக்கும். அப்போது இந்த யோசியாவினுடைய வம்ச வழியில் வரக்கூடிய யோவாசனுடைய மகன் யோயாக்கீன்,
இப்படி அந்த வம்ச வழியில் வரக்கூடிய சிதக்கியா லாஸ்ட்டில் வராங்க. இவங்கெல்லாம் லாஸ்ட்டில் வந்துட்டாங்க. லாஸ்ட்டு சீன். இப்போ நீங்கள் 2 நாளாகம புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 30. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இப்போ நான் நேரடியாகவே எரேமியா 21ஆம் அதிகாரத்துக்கு போயிட முடியும். இது கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஏரியாவை நீங்கள் டச் பண்ண முடியும். இப்பொழுது 36ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். யோவகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு. அப்போ இந்த யூத ராஜாவினுடைய வம்சத்தில் கடைசியில் வரக்கூடிய ராஜாக்களுடைய ஒரு வரலாறு தான் இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கார். கடைசி இப்போ பாபிலோன் ராஜா கேம்ப் போட்டுட்டார். கிட்டத்தட்ட 18 மாதம் கேம்ப் போட்டாச்சு. அந்த 18 மாதம் கேம்ப்பு போட்டுட்டு இருக்கிற அந்த இராணுவ கேம்ப் இருக்கக்கூடிய நாட்களில் போன வாரம் சிதேக்கியா ராஜா அரண்மனையில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் பேர் என்ன, பஸ்கூர் பலார்னு ஒன்று அடிக்க, அப்படி நம்ம பார்த்தோம். என்னை அடித்தால் உன்னை அடிப்பார் என்ற வரலாறோடு கூட போய் நின்ற அந்த சம்பவத்தில் இப்பொழுது அந்த ஆசாரனை அழைத்து, இப்பொழுது சிதேக்கியா ராஜா வேண்டாப்பா, இந்த மாதிரி கேம்பை போட்டுட்டான், உள்ள வறுமை பஞ்சம் உள்ள கிடக்கு, இது போக்குறதுக்கு ஆண்டவருடைய உதவி வேணும், ஜெபம் பண்ண எரேமியா கிட்ட சொல்லி அனுப்புகிற சம்பவம் தான். எத்தனையாம் அதிகாரம்? அவ்வளோதான். அப்போது இவர் மனுஷன், எரேமியா மனுஷன்தான். அவரும் ஊருக்கார மனுஷன்ல. ஊருக்கார மனுஷன்னா ஊரை பற்றின அக்கறையும் அனுசரிப்பும் அனுதாபமும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய மனுஷனாக இருக்கிறதுனால இப்போது ஆக்ரோஷமாக சிவந்த கண்களோடு கூட பதைக்கும் உதடுகளோடு கூட தீப்பொறி வார்த்தைகளோடு கூட வந்த அதிகாரிகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். வெளியில் எத்தனை மாதம் கேம்ப் இருக்குது? 18 மாதம். கிட்டத்தட்ட இந்த வரலாறை நீங்கள் படிக்கணும் என்று சொன்னால் நீங்கள் இப்போ நம்ம படித்தோம் பாருங்கள், 2 ராஜாக்கள் 23, 22, 23, 24 இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இப்பொழுது நாம் இந்த 14 வசனத்தை வாசித்துட்டு அப்படி போகும்பொழுது இடையிடையே நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 2 ராஜாக்களுடைய வரலாறையும் உங்களுக்கு லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உணர்த்தட்டும். கொஞ்சம் கவனமாக படிங்க. இது செவ்வாய்க்கிழமை மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமை விசுவாசிகளுக்கு செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு டீம் வராங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது சில வரலாறுகளும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேகமாக படிப்போம், படிக்கலாம். சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசேயின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவினிடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியேயும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தில் நடுவிலே சேர்த்து நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும்
மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது இன்னைக்குள்ள ஈரான், காசா, இன்றைக்குள்ள யுத்தம் நடந்த அந்த பகுதிகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பஞ்சம், மருத்துவமனைகள் இல்லை, உதவியற்ற நிலை. கண்டிப்பாக தோற்ற நாடு இப்படி தான் இருக்கும். இப்போது பாபிலோன் கையில் எருசலேம் சிக்கிடுச்சு. அப்போ உள்ளே இருக்கிற மக்களுக்கு என்ன இல்லை? சாப்பாடு, ரேஷன் கிடையாது, மருந்து இல்லை. மக்கள் பஞ்சத்தினாலும் நோயினாலும் என்ன பண்ணுறாங்க? செத்துக்கிட்டு கிடக்குறாங்க. தொடர்ந்து படிங்க. அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 வழிகளை வைக்கிறேன். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் இந்த நகரத்தில் இருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் மரிப்பான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய் விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருள் போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் அக்கினியால் அதை சுட்டெரிப்பான் என்று சொல் என்றார். அக்கினியால் சுட்டெரிப்பான் என்று சொல் என்றார். யூதா ராஜாவின் குடும்பத்தாரையும் நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல் புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமனான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அகந்தையான பேச்சு மட்டும் இருக்கு. எங்களுக்கு விரோதமாய் வருகிறது யார்? இப்போ இந்த முதல் 1, 2 இந்த சிதேக்கியாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்கள் முப்பாட்டன் இந்த செனகரிப்பு வரும்பொழுது எசேக்கியா ராஜா ஏசையா கிட்ட அனுப்புனாரே, அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சிட மாட்டாரா? அன்றைக்கு கேம்ப் போட்டிருந்தாங்களே 1,85,000 பேர், அவர்களை ஒரே இரவில் ஒரு தூதன் அடிச்சிட்டானே, அந்த மாதிரி அடிப்பதற்கு இரக்கம் காட்டுவாரா கர்த்தர் என்று சொல்லி இந்த சிதேக்கியா ஒரு அற்பமான ஒரு புத்தியோடு கூட அற்புதத்தை எதிர்பார்க்கிறார். என்ன புத்தி? அற்பமானவன் எப்படி நீ அற்புதத்தை எதிர்பார்க்கிற இறைவனுடைய கையிலிருந்து? அதாவது மனமாற்றம் இல்லை, ஆனால் எங்களுக்கு அற்புதம் வேணும். எப்படி நண்பா சிதேக்கியா, நீ எப்படி கேட்குற? வேண்டுதல் செய்யன்னு எப்படி உன் ஜெபம் கேட்கப்படும்? நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாம் ஆராதிக்கும் தெய்வம் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். அவருக்கு நிகரானவரோ அவருக்கு ஒப்பானவரோ இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை. அவரே சர்வ வல்லவர். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறபடினால் நாம் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இத்தனை சீரை பெற்ற ஜனம் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இது தேவனுடைய பெரிய அனுக்கிரகம். ஏன்னா நமக்கும் இந்த பரலோக தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. நாமெல்லாம் பாதாளத்தின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். ஞாபகம் இருக்கட்டும், பாதாளத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்துக்கு பெயர் அழிவின் புஸ்தகம். உலகத்தில் உள்ள எல்லாரும் பேரும் எழுதிட்டான். எவ்வளோ தைரியம் வரவனுக்கு! இனி பிறக்க போகிற பேர் கூட அதில் இருக்குது. என் பேர் கூட அதில் இருந்தது. ஒரு நாள் பார்த்தேன்.
ஆனால் இயேசு தன் ரத்தத்தினால் அந்த பெயரை அங்கே அவர் எழுதிட்டு என் பெயரை அங்கே கிறுக்கி மேலே கொண்டு வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிட்டார். அழிவின் புஸ்தகத்தில் யார் பேரை எழுதிக்கிட்டாரு? அவர் பேரை எழுதி என் பேரை கிறுக்கி மேலே இந்த கிறுக்கனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டதனால்தான் அவருடைய அன்போடு கூட உங்களுடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஊழியக்காரன் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அவர்தான். அந்த உணர்வு நமக்கு கொஞ்சம் தட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் நீதிமான்களை விட அநீதிமான்கள் அதிகம். நம் கண்களில் நல்லதை பார்க்கிறதை விட கெட்டதை பார்க்கிறது தான் அதிகம். நம்முடைய காதுகளில் நற்செய்தி கேட்பதை விட துர்ச்செய்தி கேட்பது தான் அதிகம். நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமான நிகழ்வுகளை அனுபவிப்பதை பார்க்கலாம், துக்க செய்தி தான் அதிகமாக அனுபவிக்கிறோம். இந்த உடம்புல மகிழ்ச்சியை நாம் என்ஜாய் பண்ணுறதை விட நோயை தான் என்ன பண்ணுறோம்? அதிகமாக என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டது. இதை என்னன்னு சொல்லலாம், இருக்கட்டும். அப்போது சிதேக்கியாவுக்கு என்ன இல்லை? மனமாற்றம் இல்லை. ஆனால் என்ன வேணும்? அற்பமானவனுக்கு எப்படிப்பா அற்புதம் நடக்கும்? இரக்கமுள்ள தெய்வம், நீ அறியாத பொழுதே 10 வாதைகளை எகிப்திலே செய்து உன்னை அற்புதமாய் வெளியே கொண்டு வந்து செங்கடல் எதிரே நிறுத்தி மோசேயினிடத்தில் கோலை நீட்டு என்று சொன்னால் நீ எப்படி முறுமுறுக்கிற? உலகத்தை புரிந்த ஞானிகள் சொல்லுவாங்க, உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் இறைவன் அறியாமல் வராது, ஆகவே பொறுமையோடு கூட இருங்கள் என்று சொல்லி யாரே சொல்றதே? உலக ஞானிங்க. நாங்களும் உலக ஞானியை படிச்சுட்டு சொல்றோம். அவனே அவ்வளோ சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளோ பொறுமை வேணும்? அன்பு என்ற 3 எழுத்தை நீங்கள் அறிந்த பிறகு சோதனை என்ற 3 எழுத்தை நீங்கள் ஃபுட்பாலாக ஆக்கி விளையாடலாம். என்ன சத்தமே இல்லை? அன்பு தாயாக, அன்பு மனைவியாக, அன்பு உறவாக, எல்லாமே அதில் தான் இருக்கு. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கு? சோதனை. நோ ப்ராப்ளம், என்னோட அன்புள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். சரி, ஓகே, என்னோட கூட. இப்போ நம்ம செய்திக்கு போயிடலாம். சிதேக்கியாவை பற்றி தான் இந்த 21ஆம் அதிகாரம். இந்த சிதேக்கியாவினுடைய வரலாறை உங்களுக்கு லைட்டர் சொல்லாமா ஸ்ட்ராங்காக சொல்லாமா? சத்தமே இல்லையா? சரி, என்னோட கூட. இப்போ இந்த யோசியா, யோவாஸ், யோயாக்கீம், இவங்க எல்லாம் யாரு? இவங்களுடைய குணங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இப்பொழுது 22, 23 எல்லாம் நம்ம படித்தோம். இப்போ 23ஆம் அதிகாரத்தில் யார் வந்திருக்கிறது? நம்ம யோசியா. யோசியா ராஜாவான பிறகு, அதன் பிறகு 26வது வசனம். ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த யோசியாவின் நிமித்தம் கொஞ்சம் யூதாவில் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் வருது. ஓகே, ஒரு நல்ல ராஜா இருந்ததுனால தேசம் பாழ்கடிப்புக்கு என்ன பண்ணிச்சு? கொஞ்சம் தள்ளி போச்சு, தப்பிச்சு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல தகப்பன் தாய் இருக்கும் பொழுது நீங்கள் தப்பிப்பீங்க சோதனைக்கு. ஒரு நல்ல போதகன் இருக்கும் பொழுது தப்பிப்பீங்க. நல்ல ஆலோசனை கிடைக்கும் பொழுது நீங்கள் தப்பிப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய நாம மகிமைப்படட்டும். அதனை தொடர்ந்து அவனுடைய நாட்களுக்கு பிறகு 28வது வசனம். யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும். 29.
அவன் நாட்களிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேக்கோ அசிரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐப்ராத் நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேக்கோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். மரணமடைந்த அவனை அவனுடைய ஊழியக்காரரின் ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோவில். யோசியாவை யார் கொன்னதுங்க? ஆமா, அதை டச் பண்ணாம நம்ம போயிடலாம். அதன் பிறகு 31 யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். 32 அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேக்கோ அவனை ஆமா தேசமான ரிப்லாவிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து. இவங்க இப்ப பார்வோன் கீழே இவர் ஆட்சி புரிகிறார். அடுத்தது படிக்கலாம், கண்டினியூ பண்ணுங்க. தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னையும் அபராதமாக சுமத்தி யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனாகிய யோசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக வைத்து. வேக வேகமா வருது இந்த அரசாட்சி. எலியாக்கீம் வந்துட்டாரு. எலியாக்கீம் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிற காலங்களில் அவன் பேரை யோயாக்கிம் என்று மாற்றி, பேர் மாத்தியாச்சு, யோயாக்கீம் என்று மாத்தியாச்சு. யோவாகாசை கொண்டு போய் விட்டான். யோவாகாசை கொண்டு போய் எகிப்தில போய் அங்கே மரணம் அடைந்தான். செத்து போயிட்டான். யோவாகாஸ் செத்து போயிட்டான். ஒரு நல்ல ராஜாவினுடைய பிள்ளைங்களுடைய வம்சம் எப்படி வருது பாருங்களேன். பிறகு அந்த வெள்ளியையும் பொன்னையும் யோயாக்கிம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படி அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவரவர் மதிப்பின்படி அந்த வெள்ளியையும் பொன்னையும் பார்வோன் நேக்கோவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து ஜனங்களின் கையிலே தண்டினான். யோயாக்கிம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இந்த சமயத்தில் தான் 24:1 அவன் நாட்களில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்தான். யோயாக்கி 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். இதுதாங்க the first கிமு 605 முதல் முறை யோயாக்கீம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தான் முதன் முறையாக இவங்க பாபிலோன் வந்து ஃபர்ஸ்ட் கேம்ப் போறாங்க. 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க என்று சொன்னால் அந்த டீட்டெயிலாக அங்கே இருக்கும். அப்போது இந்த 24ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் 3வது வசனம், 24ஆம் அதிகாரம் 3வது வசனம். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசி யார் தான் வரவிடுறது? இப்போ நேற்றுக்கு காலேஜிலேருந்து பிஸ்டோஸ் வந்துட்டே இருக்கிறான். புல்லட் நின்று போச்சு, வண்டி நின்று போச்சு பார்க் ரோட்டில். ½ hour கிக் பண்ணுறாரு, நோ பவர், நோ ஸ்டார்ட். நல்ல பசி நேரம், 2 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறான். ட்ரை பண்ணு, முடிஞ்சா பாரு, விட்டாச்சு, அவ்வளோதான். 18 வயசு ஆச்சு, லைசன்ஸ் எடுத்துகிட்டா நம்மளாம் என்ன பண்ண முடியாது. உன் லைஃப்பில் நான் என்டர்ஃபியர் ஆக மாட்டேன், நீ தான் பார்த்துக்கணும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கொள்கை. விட்டாச்சு. அப்புறம் அவர் ஃபோன் போட்டு அவன் ஃப்ரெண்டை கொண்டு வந்து டோ பண்ணிக்கிட்டு வராங்க. வர வழியில் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஷெட்டுக்கு போனால் நோ ப்ராப்ளம், வண்டி நல்லா இருக்குது. அடித்தோம் பிடிச்சோன்னு 3 மணிக்கு வராங்க. என்கிட்ட வந்தால் நான் சேரில் உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறது ஐ சரண்டர் ஆல்னு சொல்லு, எல்லாம் நல்லாயிடும், அவ்வளோதான். உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் இதுதான் ஆவிக்குரிய மக்களுக்கு ஆன்சர். ஐ சரண்டர். என்ன நடக்குது எனக்கு தெரியல, பவரும் வரல, ஸ்டார்ட்டும் ஆகலை. ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன தவறு இருக்குன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஏரியா என்ன ஆகிடும்ன்றது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அனுபவம் சரியாயிடும் என்பது என்னுடைய அனுபவம். அவ்வளோதான். தப்பிக்கலாம், வேறு விதத்தில் கூட தப்பிக்கலாம். காயில் கைட்டி செக் பண்ணி ஒரு 5000 ரூபா செலவு பண்ணி அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதும் தப்பிக்கலாம், ஒன்றும் இருக்காது. சிலருக்கு ஆவிகளின் போராட்டத்தில் ஹார்ட் அடைக்கும், கிட்னி வேலை செய்யாது, யூரின் போகாது, கர்ப்பம் உண்டாகாது,
இது வந்து எங்ககிட்ட வந்தீங்கன்னா இது நாங்கள் வேறு விதத்தில் ஸ்கேன் பண்ணுவோம். இதுவே நீங்கள் தெரியாமல் அங்கே போயிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு எம்ஆர்ஐ கட்டு, சிடி ஸ்கேன் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, ஒரு 5000 செலவு பண்ணிட்ட பிறகு எல்லாமே நார்மலாக இருக்குது சார் ரிப்போர்ட் எல்லாம்னுவாங்க. அடப்பாவி, அந்த மாதிரி தான். அப்போ பிரச்சனைக்கு காரணம் யார்? இப்போ இந்த வசனம் சொல்லுது, யூதாவை அழிக்கும்படி கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். ஐயா, தலையெல்லாம் பேன் தான் மொய்யுதுன்னா எதுவும் மொய்க்குதே, ஈரும் மேயுது. கச்ச 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 கச்ச. ஒரு பிரச்சனைன்னா சமாளிக்கலாம். ஏன் மனசை யாரு அதாவது பரிசுத்தவான்கள் எல்லாம் குற்றமற்ற ரத்தத்தெல்லாம் என்ன பண்ணுறான், அவன் சிந்துறான். அதனால் என்னத்தை அனுமதிச்சிட்டார் உள்ள? நான் சொல்லுவேன், நான் யாருடையவன்? நான் கர்த்தருடையவன். ஐ சரண்டர் ஆல். எனக்கு ஏன் ஆண்டவரே சோதனை என்பதை விட நான் என்ன தப்பு பண்ணுறேன் எனக்கு சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ எனக்கு தெரியாமல் நடந்துட்டு இருக்குது, என் கண் பார்வையில் எனக்கு தெரியலை, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டு போங்க. திங்கக்கிழமை போங்க, செவ்வாய்க்கிழமை போங்க, புதன்கிழமை போங்க, வேலைக்கிழமை போங்க, வெள்ளிக்கிழமை போங்க, சனிக்கிழமை போங்க, ஜனவரி போங்க, பிப்ரவரி போங்க, டிசம்பர் போங்க, நவம்பர் போங்க, அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டு போங்க. ஒரு இடத்துல அந்த செக் இருக்கும், அதை மறுபடியும் கிளியர் பண்ணிட்டு வாங்க, ரூட்டு கிளியர் ஆகிடும். அதுதான் நமக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், என் தேவன் நல்லவர், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். சிதைக்கியா, நீ மனம் மாற மாட்ட, ஆனால் உனக்கு என்ன வேணும்? எப்படி வரும்? அவனுக்கு எப்படி வரும்? நீ ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செய்வ, சம்பளம் கிடைக்காது. யார் தான் கொடுக்கணும்? கம்பெனி கொடுக்காது, உனக்கு கர்த்தர் தான் தரணும். அங்கே உன்னுடைய வேஷத்தை கலைப்ப. என்ன வேஷத்தை கலைப்ப? நீ ஒரு கோபக்காரன் முரடன்றதை கலைப்ப. நீ ஒரு பரிசுத்தவான் என்பதை காட்டு. தெய்வ பிள்ளைகளுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, பொறுமையும் சகிப்பும் என்னை கூட பிறந்ததுன்னு சொல்லுங்க. என்னை கூட பிறந்த 2 சகோதரி உண்டு. அந்த சகோதரன்னு சொல்லக்கூடாது, அவன்லாம் டப்புன்னு எகிரிடுவான். இந்த சகோதரிகளுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க, அக்கா தங்கச்சி பாசம் உள்ளவங்க. அவங்க என்ன தான் அடிச்சிக்கினா கூட என்ன பண்ணிப்பாங்க, ஒட்டிப்பாங்க. இந்த அடிச்சுக்கிற அக்கா தங்கச்சி இருக்குத ரொம்ப பாசம் உள்ளவங்க அவங்கெல்லாம். இந்த சண்டையே வராதவங்களுக்கு பேதைங்க அதுங்க. சத்தமே இல்லை, சிந்திக்கிறீங்களோ? சிந்திக்க. சண்டை வந்தால் அங்கே சரக்கு இருக்குன்னு அர்த்தம். சண்டையே இல்லைன்னா சரக்கு இல்லை, இதுதான் மேட்டர். அதனால் என்ன கூட 2 அக்கா தங்கச்சி பிறந்திருக்காங்க. அவங்க யார்? அவங்க பொறுமையும். அவங்கள விரட்டிட்டேன்னா அழகே போயிடும். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இது 2ம் அவசியம். சரி, என்னோட கூட இப்போ மனசே குற்றமற்ற இரத்தத்தை அவன் சிந்தினதனால் இப்பொழுது யூதாவை அழிக்கும்படி வரவிட்டார். மனாசே எல்லா செய்கைகளிலும் செய்த பாவத்தை நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் இப்படி நடந்தது. 4. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தம் இல்லாதிருந்தார். மன்னிக்க சித்தம் இல்லாமல் நம்முடைய தேவன் யார்? மன்னிப்புல மல்லிப்பூ பாவரே. மன்னிப்புல என்ன பூ? எங்க இருந்தாலும் அப்படி சொல்லுன்னு ஒரு இழுக்கும். அப்படிப்பட்ட இரக்கமுள்ளவர் அவர். ஆனால் இந்த பூவை கனகாம்பரமாக்கி வச்சுக்கிறிய, நிறம் பார்க்க மட்டும்தான் அழகாக தெரியுது, ஆனால் நோ ஸ்மெல்லு. எப்படி ஆக்கிட்டானுங்க? வெறும் பூவாகவே எந்த ஸ்மெல்லும் இல்லை. ஆனால் பவுல் மட்டும் சொல்கிறாரு, நாங்கள் எதில் இருக்கோம்? நாங்கள் மரணத்தின் வாசனையாகவும் அப்புறம் ஜீவனுக்கு எப்படியோ இருக்கோம்.
ஸ்தோத்திரம். வாசனையா இருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால் என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த நல்ல வேளையில் இந்த ஃபர்ஸ்ட் டைம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கிறீங்களே, அந்த இடத்துல தான் அந்த முதல் கேம்ப்பு, முதல் ரேப்சர் அல்லது முதல் சிறைப்பிடிச்சிட்டு போகும்பொழுது தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், இளைஞர்கள், பிரபுக்கள் எல்லாம் வாரிக்கிட்டு போனாங்க. அதில் தான் தானியேலும் போனார். எந்த 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 எப்போ? கிமு 605 605. இதை தான் நீங்கள் எரேமியா 22ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனத்தில் படிக்கலாம். நீங்கள் எரேமியா 22, 18, 19. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ என் சகோதரனே, ஐயோ என் சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. அவனுக்காக புலம்புவது இல்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஆமாம். 2வது படையெடுப்பு 597 பாபிலோனியர்கள் வராங்க. நீங்க இதை தொடர்ந்து நீங்க படிச்சீங்க என்ன சொன்னால் 8வது வசனம் 24:8. யோயாக்கின் ராஜாவாகிற போது யோயாக்கின் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் நெகுஸ்தாள். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். The second time. நகரம் முற்றுகை போடப்பட்டது. 2வது முறை முற்றுகை போட்டாச்சு. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்தில் பிடித்து கொண்டான். செகண்ட் டைம் பிடிச்சிட்டான். யோயாக்கீனை பிடிச்சிட்டான். நெக்ஸ்ட், அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பிரபுக்களை பிடிச்சிட்டு யாரை மட்டும் பிடிச்சான்? யாரை மட்டும் தான் பிடிச்சிருக்கிறான்? 10,000 பிரபுக்களை. இந்த செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம்ல தான் அங்கே டேனியல் எல்லாம் போயிட்டாங்க. இது செகண்ட் டைம். 10,000 பிரபுக்களை மட்டும் பிடிச்சான். பிசாசுக்கு யார் தான் வேணும்? தலைவா, நீ தான் எனக்கு வேணும், வா தலைவா. தலைவா. அதனால தான் தலைவர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? உஷாராக இருக்கணும். அதனால தான் சண்டே 4 o'clock யாருக்கு மீட்டிங் நடக்கணும்னு தெரியாது. எவ்ரி சண்டே 4 o'clock இனிமேல் மீட்டிங் உண்டு. யாருக்கு கூட்டம்? அதெல்லாம் தலைவர்களுக்கான கூட்டம். என்ன அவசியம் இல்லையா? ஆமாம். பிரபுக்களை தான் பிடிப்பான். பிடிச்சுக்கிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் ஒன். கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பனிமுட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு சத்துரு இப்படி பண்ணுவான்னு சொல்லி இருந்தபடியே நடந்தது. இதுதான் நீங்க எங்க படிக்கிறீங்க? 21ஆம் அதிகாரம் படிச்சீங்கல்ல, அதுதான் இது. வருவான், உங்கள் எல்லாரையும் துன்புறுத்துவான், உங்கள் எல்லாரையும் என்ன பண்ணுவான்? சுட்டெரிப்பான், காலத்தை சுட்டெரிப்பான். அதுதான் இங்க படிக்கிறீங்க. இப்போ படிங்க. எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10,000 பேரையும். புரியுதா? இப்போ 10,000 பிரபுக்கள். சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். யாரை பிடிக்கிறான் பாருங்களா? ஏன்னா இவன் தானே ஆயுதத்தை தயாரிப்பான். தச்சர், கொல்லர் பிடிச்சிடவனுங்கள அழகா மைண்ட் பண்ணி என்ன பண்ணுறான்? மைனூட்டாக வேலை செய்து பாருங்க. என் அன்பு குழந்தைகளே, என் அன்பு வாலிபர்களே, கொஞ்சம் திறமை கர்த்தரை குறித்து தான அறிவு உனக்கு இருக்கும் பொழுது இங்கே பாருங்களா, ஆத்தா கண்ணை திறந்துடும். யாரு? நீயா? ஓஹோ, நம்மாலாச்சு. நீ எப்படி அங்கே போன? மாமா அனுப்புவான், மச்சான் அனுப்புவான். அப்பா நான்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு வந்த சோதனைக்குதே, அடே எப்பா, என் சோதனைகள் எல்லாம் தூர்த்து போடுவதற்கு தேவ செய்தி எனக்கு பலனாயிருந்தது.
பிரைஸ்கா. எனக்கு எனக்கு மொட்டை கடைதாசி அனுப்புவாங்க பாருங்களேன், நான் ஊழியத்துக்கு வந்ததுனால எனக்கா அப்படியே பிளட்டு பீச்சுக்கிட்டு அடிக்கும். அவங்கள எப்படி ஆகிலும் போயிட்டு பதிலுக்கு பதில் செய்யணும். செய்தி ரொம்ப தெளிவாக வரும். கர்த்தர் நல்லவர். அதான் சொல்லுவேன், தேவ செய்தி சமயத்திற்கு ஏற்றாற் போல எனக்கு வரும். அதனால் தம்பிமார்களே, தேவ செய்தி கேட்காமல் நீ ஒரு தேவ மனுஷனாய் வளரவே முடியாது நண்பா. தேவ செய்தி கேட்காமல் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கவே முடியவே முடியாது. தேவ செய்தி தான் உன்னை தேவ சமூகத்தில் அழகாக நிலைநிறுத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். இப்போ யாரை பிடிச்சிக்கிட்டாரு? யாரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க? மெயின் பிக்சரை சொல்லுங்க. மெயின் யோ 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 பிடிச்சிட்டு போயிட்டு இப்போ அடுத்த ஒரு ராஜா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவர் தான் நம்மால் இப்போ ஹீரோ. 21:1 படித்தோமே, எரேமியா கிட்ட ஆளம்னா சிதக்கிய பொம்மை ராஜா வாக்குறாங்க. படிக்கலாம். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறு ஒருவரும் மீதியா இப்போ உங்களுக்கு இருக்கவில்லை. புரியுதுங்களா? அதனால தான் ஏழை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது நீ இது அல்ல, நீ வேற ஆளு என்று தெளிவை ஏற்படுத்திட்டா அவனுடைய நிலை மாறும். அதனால தான் மிஷனரிகள் வந்தாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் உள்ள நகரத்தில் உள்ள மக்களுடைய ஏழ்மை நிலையை மாற்றுவதற்கு தன் உடைகளையும் தன் தொப்பிகளையும் அவர்களுக்கு கொடுத்து சோப்பு சீப்பு சால்வேஷன் சொன்னாங்க. என்னங்க சத்தமே இல்லை? முதல்ல குழி எதை கொடுத்தாங்க? முதல்ல சீவி சிங்காரமாரு சீப்பு, சோப்பு சீப்பு, 3வது சால்வேஷனை கொடுத்தான், படிப்பை கொடுத்தான். முதல்ல படிப்பு கிடையாது. ஆடுமார் மாடுமேய், கல் இறக்கு, கருப்பட்டி செய், இதுதான் தொழில். நமக்கு வேற தொழில் இல்லை. அழகு படுத்தினார்கள். இன்றைக்கு நகரத்தின் அழகாக மாறி போனது பார்த்தியா? அப்படி அதை முடிச்சுட்டு திருவள்ளூர் இங்கே ஈக்காடு தாங்கள் வந்தாங்க. ஈக்காட்டுக்கு வந்தாங்க. இங்கே மிஷினரிகளை சாணி கரைச்சி ஊற்றுனாங்கங்க. பொறுத்து கொண்டார்கள். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் இன்றைக்கு கல்வித்துறையில் மேலோங்கி இருக்குதுன்னா முதல்ல மிஷினரிகள் தான். இங்கே நியூ பிகின் ஒரு மிஷினரி வந்தார். இன்றைக்கும் அவருடைய பேரில் ஹாஸ்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, கவுடி ஸ்கூல்ஸ் இருக்குது. அதுதான் என்ன தியாகம்! எல்லா மாவட்டத்திற்கும் அழகு யார் தான்? மிஷினரிங்க தான். நீங்கள்லாம் தெற்கு பக்கம் போயிட்டு மாராக்கு துணி பெண்கள் போடவே முடியாது. மாராக்கு துணி போட்டால் டேக்ஸ் கட்டணும், மார்பை அறுத்துடணும். இதெல்லாம் ஒழிச்சது யாருன்றீங்க? மிஷினரிகள். சும்மா ஒழிச்சாங்களா? பேசுறதுக்கு சுலபமாக இருக்கும். தன் ஜீவனை பணையம் வைத்தார்கள். மகனே, என்ன ஊழியம் செய்கிறேன் இன்றைக்கி? சும்மா ஒரு 2 வீடை பார்க்கணுன்னா கூட ஆஹா ஓஹோன்ற என்னத்தை ஊழியம்? என்ன ஊழியம்? இது ஊழியமா? இல்லை நண்பா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பேசட்டும். யாரை வச்சுட்டு போனான் பத்தியா? ஆமாம், ரட்சிக்கப்படும் போது ஏழைகள் தான் வருவார்கள். ஆனால் உன்னை ரட்சிப்பில் நடத்துகிற ஒரு ஏழை அல்ல, அவர் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். உன் தரித்திரத்தை போக்குவதற்காகவே அவர் தன்னுடைய தரித்திரத்தினால நம்மை ஐஸ்வர்யங்களாக்கியிருக்கிறார். மாற்றி யோசி, மாற்றி போடு, எல்லாம் மாறிடும். மாற்றுகிறவர். அதனால தான் அவருக்கு பேர் மாரியப்பன், மாரி முத்து, மாரி அம்மான்றேன். அதை விட்டுட்டு ஆடி மாதம்னா மாரி அம்மாவா, கார்த்தி மாதம்னா மாரியப்பனா? நோ, அவர் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர். அல்லேலூயா. இன்னும் அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. என்னை மாற்றினாரியா? சோப்பு சீப்பு சால்வேஷன். என் அழகுக்கு காரணம் சால்வேஷன் தான். சொல்லுங்களா மார்த்தட்டி, இதுதான் சுவிசேஷம். சத்துரு எதை பண்ணிட்டு போயிருக்கான் பத்தியா? இந்த ஏழைகளோடு தான் சுற்றி சுவிசேஷம் சொன்னார் எரேமியா. யாரும் கிடையாது, பிரபுக்கள் கிடையாது, ஆலயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் இங்கே இருந்துடுறேன், இங்கே விட்டுடுங்க. நான் அப்போ ஃபஸ்ட் கிளாஸில் சிறை போட்டு இவருக்கு இங்கே வச்சாங்க.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிறை. எங்கேயே? இங்கே. அவருக்கு எல்லா வசதி வாய்ப்பு ஏசி ரூமோடு கூட கொடுத்தாங்க. அட போங்கடான்னு அவர் கால்நடையாக நடந்து எகிப்துக்கு போய் சேர்ந்து போயிட்டார். கவனிச்சிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது நான் சொல்கிற வரலாறு எல்லாம் நீங்கள் கேட்க நல்லா இருக்கும், சும்மா படித்து பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் ஒரு 30 வருஷமாக படித்து கிடந்தேன். போங்களேன், படுத்துக்கிட்டு படிப்பேன், கவுந்தடிச்சு படிப்பேன், தூக்கத்தில் தலைகாணி கீழே வச்சு படிப்பேன். அவ்வளோ வரலாறு படித்தேன். யாருடைய வரலாறு? யூத வரலாறு. படிங்க. எனக்கு சரியான ஆர்வம் ஒருத்தர் கிடைச்சார், சிஎம் அங்கிள். எந்த நூக் அண்ட் கார்னர் போனாலும் என்ன கூட வருவார் அவர். தக்க பதில் அவர் தான். வேறு யார் கேட்டாலும் பேச மாட்டாங்க. ராஜராஜ சோழர் கதை பேசுவோம், கரிகாலம் கதை பேசுவோம், சங்க கால கதையை பேசுவோம். அப்படின்னு பக்கத்து வீட்டில் வாழ்ந்த மாதிரி பேசுவார் அவர். அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு வேணுன்றேன். அப்போ தான் சுவாரஸ்யமாக பேச முடியும். அதனால் நம்ம படிக்கிறது கதை புஸ்தகம் இல்லை. என்ன புஸ்தகம்? வரலாறுயா. அதனால் வரலாறு தெரிஞ்சுக்கணும். வரலாறு சும்மாலாம் வராது, படிச்சுக்கிட்டே இருக்கணும் வரலாறு. சரி, என்னோட கூட இப்போ 24ஆம் அதிகாரத்தை முடிச்சிடலாம். அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து. மேட்ரு வந்துடுச்சா? இப்போதான் மெயின் பிக்சருக்கு வரோம். யாரை வச்சுட்டு போகிறாங்க? சிதேக்கியாவை, மத்தனியா என்கிற சிதேக்கியாவை வச்சுட்டு போகிறாங்க. அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபேரிட்டான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எருசலேமின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் அமுத்தாள். இதெல்லாம் படிச்சிட்ட பிறகு இந்த அம்மா பேருக்கு மட்டும் வருது, ஏன்டா அப்பா பேர் வரலன்றதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு கேள்வி. இது பேசிட்டுன்னு நினைக்கிறேன். உங்களோட பேசணுன்னா வாழ்வுக்கு, பிள்ளைகளின் வாழ்வுக்கு அம்மாக்களே முக்கியம்னு பேசணுன்னா என்ன சத்தமே காணும். எப்போ பேசினேன்? எங்கேனா ஒரு மூலையாக பேசியிருப்பேன். இதெல்லாம் மூளை சப்ஜெக்ட், செவ்வாய்க்கிழமை சப்ஜெக்ட் எல்லாம். மெயின் பிக்சர் கொண்டு வரணும். பிள்ளைகளின் வாழ்வுக்கு முக்கியம் தாயின்னு பேசாது, அம்மாக்கள்னு ஓப்பனாக பேசு. அப்போ தான் சும்மாக்கள் எல்லாம் வந்து கலகலப்பாக வருவாங்க. புரியுதா? பிள்ளைகளின் வாழ்வுக்கு முக்கியம். ஆன்லைனில் இருக்கிற என் அன்பு தாய்களே, யார் தான் முக்கியம்? அம்மாக்கள் தான் முக்கியம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் யாரையே காட்டிக்கினே வர்றாரு? அம்மாவங்களே காட்டின்னு வர்றாரு. பொண்ணாக இருந்தால் அப்பாவங்களை காட்டுவார். என்ன எல்லாம் அம்மா கிட்ட யார் தான் இருக்குது? நேராக எங்கே தான் ஓடுவானுங்க இந்த ஆம்பளை பசங்க? அம்மா கிட்ட தான் ஓடுவானுங்க. அதனால் அவங்கள டியூன் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் அவனை ராஜா வாக்குறதும் கூஜா வாக்குறதும் யார் தான்? அம்மாக்கள் தான். அதனால தான் இவன் பிடிச்சிக்கின்னு அம்மா கூட பிடிச்சின்னு போயிட்டான். சரி, சிதேக்கியாவுக்கு அம்மா பேர் வருது. ஒரு நாளைக்கு சுவாரஸ்யமாக பேசுகிறேன், சப்ஜெக்ட் வச்சுருக்கிறேன், நல்லா இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும் அம்மாக்கள் பற்றி. ஆமாம், எனக்கு திருச்சி சுற்றி போடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக தான் பேசுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, ஓகே. எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, நீங்களே தான் படிக்கிறீங்க, என்ன உணர்த்தும் ஆவியானவர் உங்களை உணர்த்த மாட்டாரா அம்மாக்களை பற்றி? நீங்கள் பாசிட்டிவாகவே பார்க்குறீங்க அம்மாக்களை. இங்கே ராஜாக்களை வளர்த்த அம்மாக்களை கொஞ்சம் பாருங்களேன், எப்படி வளர்த்துருப்பான்னு பாருங்கள். சிதேக்கியா கதையெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். யோயாக்கிம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாய் கலகமும் பண்ணினான். இதுதான் பிரச்சனை. இப்போ அங்கே கேஸ் போயிடுச்சு. நீர் வச்சுட்டு வந்திய சிதேக்கியா அவன் என்ன பண்ணுறான்? உங்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான். அவ்வளோதான். இப்போது பிரச்சனை ஸ்ட்ராங் ஆகிட்டு இப்போ 3வது முறை வரான். அப்படியே பண்ணிட்டான், போடுறா
பொருள் உள்ளேருந்து வெளியே வரக்கூடாது, வெளியேருந்து உள்ளே போகக்கூடாது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் சீல் பண்ணியாச்சு நகரத்தை. இந்த சம்பவத்தின் போது தான் எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் சிதேக்கியாவுக்கு. எப்பா கதை புரியுதா? இப்போ என்ன சத்தமே காணுமே? ஹலோ, இப்போ உங்களுக்கு புரியுதா? இதை எடுத்துட்டு வந்து இப்போ முதல் வசனத்தை வாசிங்க. 21:1. சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசேயின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவினிடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான். கிமு 586 வந்து கேம்ப் போட்டார். த ஃபர்ஸ்ட் 605, செகண்ட் 597, இப்போ தேர்டு 586. கிமு 586 வந்து முகாம் போட்டாங்க. இப்போ 25ஆம் அதிகாரம் 1-7 வரையும் சிதேக்கியாவினுடைய நிலைமை என்ன ஆச்சு பாருங்க. அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும். எத்தனையாவது முறை இது? தேர்ட் டைம், 3வது முறை படையெடுப்பு. ஹலோ வேத பண்டிதர்களே, கொடுக்க மாட்டீங்களே? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த எரேமியா முடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஓரளவுக்கு என்ன வரும். நானும் உங்களை கூட சேர்ந்து தான் படிக்கிறேன். எரேமியாவை புரிஞ்சுக்கிங்க. 22ஆம் அதிகாரம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், அதனால் அதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் தான் 22ஆம் அதிகாரம். நான் இன்றைக்கி முடிச்சிடலான்னு நினச்சேன். என்ன உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக போச்சு? யோசியாவிலேருந்து கொண்டு வர்றதுனால எனக்கு அந்த டைம் அங்கே போயிடுச்சு. இல்லைன்னா நம்மன்னு போயிட்டுருப்பேன். இது வளர்ந்த மக்களோடு பேசினால் டப்புன்னு போயிடலாம். நானும் யாரை வச்சுன்னு இருக்கிறேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆன்லைனில் இருக்கக்கூடிய என் அன்பு குடும்பங்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. கொஞ்சம் வரலாறு படிச்சுங்க மக்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது சிதேக்கியா கலகம் பண்ணினதுனால நடந்தது என்ன? 18வது மாதத்தில் உள்ளே நுழைந்தார்கள். நடந்தது என்ன? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. இப்போ உங்களுக்கு வரீங்களா? 21ஆம் அதிகாரம் எரேமியா. ஆறாவது வசனம் நான் படிக்கிறேன். இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன், மகா கொள்ளை நோயும் சாவார்கள். நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரன் ஜனத்தையும் நகரத்தில் கொள்ளை நோய்க்கும் பட்டயத்திற்கு பஞ்சத்துக்கு தப்பி மீதியானவருடையும் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய கைகளிலும் அவர்கள் சத்துருவின் கைகளிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகளுடைய கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினாலே வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதில்லை. அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்னோட கூட தொடர்ந்து இங்கே பார்க்கலாம். 3வது வசனம். 4வது மாதம் 9ஆம் தேதியில், தேதி கூட மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. அதுதான் ஆச்சரியம், அதுதான் ஆவியானவர். 4ஆம் மாதம் 9ஆம் தேதியில் பஞ்சம் நகரத்தில் அதிகரித்தது. தேசத்தின் ஜனத்திற்கு சாப்பாடு இல்லாமல் போயிற்று. நகரத்தில் மதிலில் திறப்பு கண்டதுன்னா என்ன பண்ணிட்டாங்க? இப்போ நமக்கு பங்களாதேஷத்தில் நடந்தது இல்லை, ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? இடிச்சு தள்ளி பிரதமரை என்ன பண்ணிட்டான்? ஜனாதிபதியை ஓட விட்டாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ நடந்துருச்சு. நகரம் திறப்பு கண்டதுன்னா அதுதான், உடைச்சாச்சு. அங்கே இராணுவமும் செயல்படல, போலீஸும் செயல்படல, பப்ளிக் என்ன பண்ணிடுச்சு? இப்போ எழும்பிட்டாங்க. நகரம் திறப்பு கண்டது, மதில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவின் தோட்டத்தின் வழியாக 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாகிய சமனான பூமியை நோக்கி ஓடி போனார்கள். தோட்ட வழியாக என்ன பண்ணுறாங்க? குறுக்கு வழியில் ஓடுறாங்க. அப்பொழுது கல்தேயர் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியிலே அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போனார்கள்.
அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லோவில் இருக்கிற பாபிலோனின் ராஜாவினிடத்தில் கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி, ராஜாவுக்கு முன்னாடி குழந்தைகளை வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? பாவம் தரும் நியாய தீர்ப்பிலிருந்து தப்ப சொல்லுங்க, தப்ப, அது ஒரு வார்த்தை. பாவம் தரும் நியாய தீர்ப்பிலிருந்து தப்ப சிறகடித்து பறந்தாலும் தப்ப முடியாது. அந்த தப்ப அங்க இருந்து மறுபடியும் இன்னொரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். நீ சிறகடித்து பறந்தாலும் தப்ப முடியாது சிதேக்கியா. நீ எந்த வழியை ஓடுற? பாவம் தரும் நியாய தீர்ப்பிலிருந்து தப்ப நீ சிறகடித்து பறந்தாலும் தப்ப முடியாது. இதுதான் 21ஆம் அதிகாரத்தினுடைய உள்ளடக்கம். கவனிச்சிங்களா? தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரியே, பாவம் தரும் நியாய தீர்ப்பிலிருந்து தப்புறதற்கு நீ சிறகடித்து பறந்தாலும் தப்ப முடியாது. ஏன்னா இந்த தப்பு யார்கிட்ட இருந்து வருது? பாவம். அதனால சிதேக்கியா, நீ சிறகரிப்பு கையிலிருந்து எசேக்கியா தப்பித்தது போல் நீ தப்பிக்கலாம் என்று தப்பு கணக்கு போட்டுடாதே. மனம் திரும்பு, ஒருவேளை கர்த்தர் இறங்கலாம். அவர் இரக்கமுள்ளவர். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யட்டும். தொடர்ந்து 22ஆம் அதிகாரத்தை வருகிற வாரத்தில் சந்திப்போம். God bless you. ஆமாம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? என்ன சத்தமே இல்லை? ஒரு பெரிய நீண்ட வரலாறு என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஓகே, கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் 22ஆம் அதிகாரம் பார்க்கலாம்.